பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் தொடக்க நாளிலிருந்து இந்த நாள் பரியந்தம் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்தியிருக்கிறார். நம்மை வசனத்தின் பிரகாரமாகவும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து ஒவ்வொரு வாரங்களும் ஒவ்வொரு நாளிலும் தனிப்பட்ட நேரங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாம் நாளாகமம் 22வது அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். முதலாம் நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனத்தை வாசி கேட்போம். வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேலையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடே இருப்பாராக என்றான். உன்னோடு இருப்பாராக என்றார். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்பி. எங்க பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்களேன், நீங்க எழும்பி காரியத்தை நடப்பீங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை வைத்து சில சத்தியங்களை உபதேசங்களை ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார், நம்மோடு கூட பேசினார். எத்தனை பேருக்கு அதுக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஆமென். எனக்கும் பிரயோஜனமாக இருந்தது, சபையார் எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அநேகர் என்னிடத்துல ஃபோனில் பேசினாங்க. நான் சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், ஓட முடியாமல் இருந்தேன். சிலர்லாம் சொன்னாங்க, ஆனாலும் கர்த்தர் என்கிட்ட பேசினா நீ சபைக்கு போ. ஆனாலும் அவங்களோட கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்த வசனத்தின் பிரகாரமாக தேவன் பேசியிருக்கிறார். பெரியவங்ககிட்ட பேசுகிறாரோ இல்லையோ, சிறு பிள்ளைகள்கிட்ட அநேகர் கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆமென். என்னம்மா ஏதாவது என்னை பற்றி போய் அந்த அண்ணன்ட்ட சொன்னீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு போய் கேட்டுச்சு அவங்க அம்மா கிட்ட. என்கிட்ட யாரும் உங்களை பற்றி சொல்கிறதில்ல. பெற்றோர்கள் உங்களை குறித்து நெகட்டிவான காரியங்களை ஒருத்தரும் என்கிட்ட எதையும் சொல்கிறதில்ல. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அதை பேசும்பொழுது நீங்கள் அதை கேட்டு நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரத்தில் இந்த வசனத்தின் பிரகாரமாக அநேக காரியங்களை பார்த்தோம். முதலாம் நாளாகும் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆகாய் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டு. ஒன்று, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தரோடு கூட இருப்பார். 2வது, நீ திடன் கொண்டு அதை நடப்பி திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று சொல்லி 3 வசனத்தை கடந்த வாரத்தில் வாசிக்க கேட்டோம். கடந்த வார பிரசங்கம் யூடியூப்பில் இருக்கும், வராதவங்க அதை போய் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே இந்த பிரசங்கத்தை, இந்த தூதுகளை ஆரம்பிக்கிறது முன்பதாக கடந்த வாரத்தில் என்ன பேசணும் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் போனால் உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இங்கே ஒரு தகப்பனே ஒரு மகனை குறித்து தானே சொல்லப்பட்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். தகப்பன் தன் மகனுக்கு எதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்? தேவ ஆலயத்தை நீ கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தாவீது சாலமோனுக்கு உற்சாகப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். பொதுவாக நீ எழும்பி காரியத்தை நடப்பி, தேவாலயத்தை கட்டுவது ஒரு காரியம் இருந்தாலும் நம்முடைய ஜீவியத்தை சபையை மேலே கட்டணும், அது ஒரு காரியம், அது வேற. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ ஆலயமாக நாம் கட்டி எழுப்ப வேண்டும். அதை குறித்து தான் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட கடந்த வாரத்தில் பேசினார். ஆமென். இந்த வாரத்திலையும் கர்த்தர் இந்த வசனத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட ஆண்டவர் வல்ல தேவனாக இருக்கிறார். தாவீதை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவ்வளோ பிரியமுள்ள ஒரு வாஞ்சை உள்ள மனுஷனாக இருந்தான். எப்படியாகிலும் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்ட, உன்னுடைய மகன் சாலமோன் தான் இந்த ஆலயத்தை கட்டுவான். ஏன்னா நீ நிறைய ரத்தத்தை சிந்து விட்ட, அதனால உன்னுடைய கைகள் ரத்தங்களும் யுத்தங்களும் செய்தபடினால இந்த தேவாலயத்தை நீ என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அதற்காக உன்னுடைய மகன் சாலமோனை நான் என்ன செய்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால், நீங்க ஒரு யுத்த மனுஷர்களும்
ரத்தம் சிந்துகிற அந்த காரியத்தில் நீங்கள் தாவீதை போல ஈடுபட்டிருப்பீங்க என்று சொன்னால் ஒரு காலம் உங்களுடைய ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்பட முடியாது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் யுத்தங்கள், சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வைராக்கியங்கள் இதெல்லாம் வைத்துட்டு நீங்கள் உங்கள் ஜீவியத்தை தேவாலயத்தை கட்ட எழுப்ப நீங்கள் முயற்சித்தீங்கன்னா ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, தேவாலயமாக கட்டப்பட முடியவே முடியாது. நீங்கள் அந்த காரியத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஆமென். யுத்தங்களும் சண்டைகளும் இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தாதான் உங்கள் ஜீவியத்தை தேவன் தேவ ஆலயமாக கட்டி எழுப்ப முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கட்டி எழுப்புறோம். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா படிக்கணும்னு சொன்னால் பல காரியங்களை பிரயாசப்பட்டு எப்படியாச்சும் அந்த பிள்ளை எழும்பிடணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துடணும்னு சொல்லி நாம் அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறோம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம், அவருடைய ஜீவியங்கள்லாம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் தீர்மானித்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீங்க? கையை வைத்து சொல்லலை, நீங்கள் உங்களையும் நீங்கள் யோசித்து நீங்கள் நிதானித்து பார்த்து கொள்ளுங்க. அப்போ இந்த ஜீவியம் எப்படி கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் எபேசியர் 2:21-22 பார்த்தோம்னா, அவர் மேல் நீங்கள் ஆவியானவரால் மாளிகையாகவும் ஆலயமாகவும் வாசஸ்தலமாகவும் கூட்டி கட்டப்பட்டு எப்படி எழும்பணும், எழும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆமாவா இல்லைங்களா? அப்ப இந்த தேவாலயம் கட்ட சாலமனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த ஆலயத்தை நீ எப்படிப்பா கட்டுவ? நீ பாக்கியவானா இருந்து 1 நாளாகமம் 22:10-11 பார்த்து கொள்ளுங்க. நீ பாக்கியவானா இருந்து, நீ நல்ல செழிப்பா இருந்து இந்த ஆலயத்தை நீ கட்டுவா என்று சொல்லி ஆண்டவர் சாலமனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆமென். அப்ப நம்முடைய ஜீவியம் தேவாலயமாய் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் வேத வசனத்தை நன்றாக நம்ம கற்றுக்கொண்டு அதை நாம் ஒவ்வொரு நாள் தியானிக்க தாங்க நம்முடைய ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட முடியும். நீ பாக்கியவானா இருந்து நீ கட்டுவா என்று சொல்றார். 2வது சாலமனை குறித்தும் தாவீதை குறித்தும் 22:9 கர்த்தர் சொன்ன காரியங்கள். உங்க ஜீவியத்தை கட்டப்படுறதுக்கு பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகளே, தேவாலயமாக கட்டப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற 3 காரியம்தான். 1, நாம அமைதியில் உள்ள புருஷனா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க அமைதியா இருந்தாலே போதும், உங்களை கர்த்தர் இப்படி கட்டி எழுப்புவார். உங்க ஆத்துமாவை நீங்க என்ன செய்யணும்? அடக்கி அமர பண்ணணும். வீணான காரியங்கள்ல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். 2வது அவனை குறித்து சொன்ன சுற்றிலும் அவன் சத்துருக்களை என்ன செய்வார் ஆண்டவர்? விலக்கி போடுவேன். 1 நாளாகவும் 22:18 அங்கே நாம் பார்க்கிறோம், 4 திசைகளிலிருந்தும் அவனுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? இளைப்பாறுதலை கர்த்தர். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தை கொடுக்கிறார் பார்த்தீங்களா? 3வது பாருங்க, அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அருளுவேன். அதன் அர்த்தம் என்ன? அவன் நிமித்தம், உங்கள் நிமித்தம், உங்க குடும்பத்துல, உங்கள் நிமித்தம், சபையில தேவ சமாதானத்தை உங்க குடும்பத்துல கர்த்தர் தர வல்ல தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது பார்த்தோம் 22:11 1 நாளாகமத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எதற்கு? இந்த ஆலயம் கட்டி முடியும் வரையிலும் ஆண்டவர் உன்னை ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு? உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலகி போக மாட்டார். கட்டி தீர்க்கிற வரையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்ப இந்த வாழ்க்கை தேவாலயமா கட்ட எழும்ப வேண்டும் என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா? நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி நம்மளே நம்ம ஏமாத்தி கொள்றோம். ஓசியால நம்ம பார்த்தோமே, இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை ஏன் மறந்து போனாங்க? திருப்தி அடைஞ்சிட்டாங்க. நல்ல காசு வந்துருச்சு கையில், நல்ல எல்லா வசதிகள் வந்துருச்சு, வேலை கிடைச்சிருச்சு. எதுக்கு சர்ச்சுக்கு போகணும்? எதுக்கு சபைக்கு போகணும்? எதுக்கு ஆண்டவரை நம்ம தேடணும்? ஏன் அப்படி வருது? ஏன் மறந்து போனாங்க? அவங்க வாழ்க்கையில் திருப்தி அடைந்தனால தான் கர்த்தரே மறந்து போனாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மறந்து விடவே கூடாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். தேவ சமூகத்தில் ஓடி வந்து ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ திருப்தியானா நீங்கள் கர்த்தரை மறந்துடுவீங்க. நீங்கள் பசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் யாரு? பாக்கியவான்கள். நீங்கள் பசியாக இருக்கிறீங்களா? திருப்தியாக இருக்கிறீங்களா? ஏங்க எல்லாம் முறைக்கிறீங்க? நீங்கள் பசியாக இருக்கிறீங்களா? திருப்தியாக இருக்கிறீங்களா? இன்னும் பசியாக தான் இருக்கிறீங்க. ஆமென். பசியாக இருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். திருப்தியிலே இருந்துட்டீங்கன்னா ஆண்டவர் அப்புறம் பசி எடுக்க பண்ணிடுவார்.
பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவ சமூகத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. தேவ சமூகத்தை காத்து கொள்ளணும். நீங்கள் தேவ சமூகத்தை மறந்துட்டு தேவனுடைய காரியங்களை மறந்துட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் என்ன கட்ட மாட்டீங்க? தேவாலயத்தை கட்ட மாட்டீங்க. அதற்கு பதிலாக என்ன கட்டுவீங்க? கோவில்களை தான் கட்டுவீங்க. விக்கிரகத்துக்கு நீங்கள் அடிமைப்பட்டு போயிடுவீங்க. அதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமேன். அப்போ இந்த சரீரத்தை, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவாலயமாய் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும். அதற்கு முதல் காரியம், நீங்கள் தேவ சமூகத்தை இழந்து போயிடக்கூடாது. தேவ சமூகத்துக்கு முக்கியம் கொடுக்காம அங்கேயும் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜீவியத்தை ஒரு காலம் நீங்கள் தேவாலயமாக கட்டி எழுப்ப முடியாது. கடைசியாக சொல்கிறாரு, இதை கட்டி முடிகிற வரையிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பா. தாவீது சாலமோனுக்கு அதை தான் சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு? இந்த ஜீவியம் தேவாலயமாக கட்டி முடிக்கிற வரையிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த வாரத்தில் கேட்ட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை நீங்கள் சுத்திகரித்து கொண்டீங்க? ஆமேன், ஆமேன். நீங்கள் அப்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாகவே இந்த வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக எழும்புறீங்களோ, வேலையா, தொழிலா, வியாபாரமா, படிப்பா, திருமணமா, ஊழியமா, என்ன காரியத்துக்காக நீங்கள் எழும்பினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதை செய்து முடியும் வரையிலும் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின்படி நடந்தாதான், இந்த வாக்குத்தத்தை கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் உங்கள் இஷ்டத்தின்படி வாழ்ந்த எதுவுமே நீங்கள் ஆண்டவர்கிட்ட கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. தாவீதுக்கு சாலமோன்ட்ட சொல்கிறார், கர்த்தர் கூட இருப்பார். இந்த நாளிலே அடுத்த ஒரு தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த கர்த்தர் சாலமோனு கூட எப்படி இருந்தார் என்பதுதான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம். இந்த கர்த்தர் சாலமோனு கூட எப்படி இருந்தார்? இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சாலமோனோடு கூட எப்படி இருந்தார் என்பதை இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நேரத்துக்கு ஏற்றபடி சீக்கிரமாக எல்லா காரியத்தையும் தெளிவாக உங்களோடு கூட தேவன் பேச விரும்புகிறார். முதலாவது நாம் வாசி கேட்போம். முதல் காரியம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்போம். அவர் என்னை நோக்கி உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக இங்க சொல்லப்பட்ட காரியம் என்ன? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் சாலமோனுக்கு சொல்லுகிறாரு, நான் உனக்கு பிதாவா இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஃபஸ்ட்டு முதல் காரியம், நான் எப்படி இருப்பேன்னா, நான் இந்த ஆலயத்தை கட்டி முடிகிற வரையிலும் சாலமோனே நான் உனக்கு எப்படிப்பட்டனா இருப்பேன்? நான் உனக்கு பிதாவா இருப்பேன் என்று சொல்லி இங்கே கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அதான் சொல்றார். உங்கள் ஜீவியம் ஒரு தேவாலயமாய் கட்டப்பட பலவிதமான பிசாசின் போராட்டங்கள் வரும். பிசாசு பல காரியங்களை கொண்டு வந்து எப்படியாகிலும் கட்ட விடாமல் பார்ப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன செய்து கொண்டேன்? தெரிந்து கொண்டேன். நீ என்னுடைய குமாரனாக இருக்கிறாய். இந்த ஆலயத்தையும் பிரகாரங்களையும் நீ தான்ப்பா கட்டணும். அதற்கு நான் உனக்கு உதவி செய்வேன். அதற்கு நான் உனக்கு எப்படிப்பட்டனா இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஒரு வீடு கட்டப்படணும்னா அந்த இன்ஜினியர் மேஸ்திரி சரியான விதத்தில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியமோ ஒரு ஃபெல்லோஷிப் அவங்க கூட இருந்தால் தான் அந்த வீட்டை நல்ல முறையில் கட்டி முடிப்பானா இல்லைங்களா? இல்லை நீங்கள் மேஸ்திரிகிட்ட சும்மா சண்டை போட்டுட்டு அவங்கள ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவன் சரியாக அந்த வீட்டை கட்டுவானா? நிச்சயமாக அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கட்ட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வீட்டை நீ தான்ப்பா கட்டணும், பிரகாரத்தை நீ தான் கட்டணும், ஆலயத்தை நீ தான் கட்டணும். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எப்படி கட்டணும்னு சொல்லி உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதற்கு நான் உனக்கு எப்படிப்பட்டனா இருப்பேன்? பிதாவாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்ப நான் உன்னை குமாரனாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்களை என்னை ஆண்டவர் ஏதோ சும்மா வந்து இந்த சபையில் உட்கார வைக்கல. உங்களை என்ன ஆண்டவர் இந்த சபையில் சும்மா வந்து கொண்டு உட்கார்ந்து வைக்கல. உங்களை என்னையும் ஆண்டவர் குமாரனாக குமார்த்தியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதமான ஆண்டா இருக்கணும்னா உங்க ஜீவியம், ஆவிக்குரிய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எல்லா வருஷமும் ஆசீர்வாதமான வார்த்தையே பேசிட்டு இருந்தா அப்ப ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் கிடந்தா எதையுமே என்ன செய்ய முடியாது?
நம்ம ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த பரம காரணனுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நான் அவனுக்கு பிதாவா முதலாவதாக இந்த காரியத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் சொன்னாரு, நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டா இருக்கிறாரு, பிதாவா இருக்கிறார். பிதா என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னா, பிதா அன்பை காண்பிக்கிறது. ஆமேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி லைன் வாசிங்க, கடைசி வரி. அவள் ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான். அவனிடத்தில் கர்த்தர் அன்பாய் இருந்தார். அவனிடத்தில் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருந்தார், சாலமோனிடத்துல அன்பாய் இருந்தாராம். அப்ப உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் இந்த ஆலயம் தேவாலயமாக இந்த ஜீவியம் கட்டப்பட பிதாவா இருக்கிறான்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் அந்த கட்டி முடிக்கிற வரையிலும் அவர் நம்மையில் அன்பாய் இருக்க போகிறார். அல்லேலூயா. பிதா என்றால் என்னங்க, அன்பை காண்பிக்கிறது. சாலமோனிடத்துல அவ்வளவு அன்புள்ள தேவனாக இருந்தார். இந்த ஜீவியம் தேவாலயமாக கட்டப்பட கர்த்தர் நம்மேல அன்புள்ளவராக பிரியமுள்ள ஒரு தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அதனாலதான் அவனுக்கு என்ன பேரிட்டாங்க தெரியுமா, எதிதியா என்று பெயரிடப்பட்டது. அங்க அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, எனவேதான் அவனுக்கு வாசிங்க, தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப, 2 சாமுவேல் 12:25, அவர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்ப அவன் கர்த்தரின் நிமித்தம் அவனுக்கு எதிதியா என்று பெயரிடப்பட்டது. ஆமென். எதிதியா என்ற என்ன அர்த்தம், எனக்கு பிரியமானவன் என்பது அர்த்தம். அல்லேலூயா. யாராச்சும் அந்த பேர் வச்சிருக்கிறீங்களா, எதிதியா? யாருக்காச்சும் குழந்தை பிறந்தா அந்த பேர் வைங்க. என்ன பேரு, எதிதியா. கர்த்தருக்கு பிரியமானவன், அன்புள்ளவன். தேவன் அவனை என்ன செய்கிறாரு, நேசிக்கிறார். அப்ப இந்த ஜீவியத்தை கட்ட எழும்ப நீங்க வாஞ்சித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பான்னு சொன்னால், இந்த ஜீவியம் பாலாய் கிடக்கிறதே, எப்படியாக அந்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு உங்களுக்கு உண்டா இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு பிதாவா இருக்க போகிறார். அல்லேலூயா. சகோதரர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சகோதரிகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்று முதல் கர்த்தர் உங்களுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, பிதாவா இருப்பார். பிதாவா இருப்பார் என்று சொன்னா அவர் அன்பா இருந்து உங்களை நடத்த போகிறார். ஆமென். அவர் பிதா என்றால் நாமெல்லாம் யாருங்க, அவருடைய குமாரர்களாய் இருக்கிறோம். இந்த பிதாவினுடைய சுபாவம் என்னவென்று சொன்னால் அன்பு. எப்படிப்பட்ட அன்பு, ஆச்சரியமான அன்பு. அல்லேலூயா. அறிவு கட்டாத அன்பு. ஆமென். எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் தேவன் நமக்கு அவர் பிரியமானவராக இந்த ஆண்டு மாத்திரம் இல்லை, இந்த ஜீவியம் கட்டி எழுப்புற வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்க போறாரு, அன்பாக பிதாவாக இருக்க போகிறார். அவர் நம்ம மேல் அவர் அவ்வளவு அன்பா இருக்கிறார். அந்த அன்பின் நிமித்தமாக தான் கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். யாருடைய அன்பு, இயேசுவின் அன்பின் நிமித்தமாக தான் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியத்தை, ஒரு ஃபெல்லோஷிப்பை, நல்ல ஒரு சபையை, நல்ல ஒரு ஜெபஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனா அடுத்த ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய அன்புல என்ன இருக்கு தெரியுங்களா, கண்டிப்பும் இருக்குது. அதுதான் இங்க பிரச்சனையே சபையில, பெற்றோர் வீட்லயும் அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் தெரியுங்களா, அன்பாகவும் இருப்பாரு, கண்டிப்பாகவும் இருப்பார். 89வது சங்கீதம் 89வது சங்கீதம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய அன்புல கண்டிப்பு இருக்குது. அவர்கள் என்ன செய்யறாரு, தண்டிப்பேன்னு சொல்றார். நான் அவர்களுக்கு எப்படிப்பட்டவனா இருப்பேன், பிதாவா இருப்பேன், நான் அன்பா இருப்பேன். ஆனாலும் அவர்கள் மீறி நடந்தால் அவர்களை தண்டிப்பேன். எனவேதான் பிதா ஆண்டவர் யார் மேல அன்பு கூறுகிறார்களோ அவர்களை சிட்சிக்கவும் செய்கிறாரு, அவர்கள் மேல என்ன செய்யறாரு, கடிந்து கொள்ளவும் செய்கிறார். ஆமாவா இல்லைங்களா? இது ரெண்டுமே நமக்கு தேவை. அன்பாவே ஆண்டவர் நம்மை நடத்திட்டாருன்னா நம்ம இஷ்டத்துக்கு படி நாம ஜீவிப்போம். ஆனா சொல்றாரு, அவர்கள் மீறுதல்களை மீறி நடந்தா, வசனத்துக்கும் சத்தியத்திற்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாம மீறி நடந்தா அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்களும் நான் என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, உங்களுக்கு பிதாவா இருக்கிறார். இந்த பிதா நம்மோடு கூட இருந்தால் ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் கண்டிப்பு. சில வீடுகளில் இந்த ரெண்டுமே இருக்காது. சில வீட்டில் என்ன இருக்காது, அன்பும் இருக்காது, கண்டிப்பும் இருக்காது. சில வீட்டில் அன்பு 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 அன்புன்னு செலுத்தி அந்த பிள்ளைகள் கெட்டு குட்டிச்சோரா. உண்மைதானங்க, நீங்கள்லாம் அப்படி செலுத்துறது இல்லை, நான் பொதுவாக பேசிட்டு போகிறேன். அன்பு செலுத்தி அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது,
குட்டிச்சோரா போயிடுது. சில வீட்டில் எப்போ பார்த்தாலும் கண்டிப்பு, அந்த பிள்ளைகள் பெற்றோரை வெறுத்து போயிடும். எனவே தான் பிதா இங்கே என்ன சொல்றாரு, அன்பாகவும் இருப்பேன், நான் உங்களை கண்டிக்கவும் செய்வேன். ஏன்னா நீங்கள் உங்கள் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகள் நல்ல விதத்தில் அவர்கள் வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா இதை நீங்கள் ரெண்டும் செய்தீங்கன்னா, அவங்க மேலே உண்மையாக நீங்கள் பாசமுள்ளவளாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டையும் செய்யணும். அன்பாகவும் இருக்கணும், கண்டிப்பாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்க எழும்பி காரியத்தை செய்ய முடியும். நான் உன்னை நேசிக்கிறேன், அதே நேரத்தில் நீ தப்பி நடந்தால் நான் உன்னை என்ன செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு, தண்டிக்கவும் செய்வேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பிதாவா இருக்க எதற்காக தெரியுங்களா? இந்த ஜீவையும் எப்படியாகிலும் உன்னுடைய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு பிதாவாகவும் அன்பாகவும் கண்டிப்பாகவும் இருப்பார். அதை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்குங்க? ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவதாக சாலமோனிடத்தில் அவர் எப்படி இருந்தார்? 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசி கேட்போம். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன், தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு, கவனிங்க, உன்னுடைய ஜீவியம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீ எதை குறித்து என்ன செய்யாத, பயப்படாத, கலங்காத, கட்டி முடிக்குமா என்று சொல்லி அவிசுவாசமா இருந்துடாதப்பா. இதோ தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவனோடு கூட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகள். ஒரு ஆலயத்தை கட்டணும்னா என்னென்னலாம் செய்யணும் தெரியுங்களா? ஒரு சபையை கட்டணும்னா என்னெல்லாம் செய்யணும், ஒரு வீட்டை கட்டணும்னா என்னெல்லாம் செய்யணும், எல்லா காரியம், வீடு டோர் வேணும், செங்கல் வேணும், ஜல்லி, எல்லா காரியத்தையும் செய்து முடித்தீரு மட்டும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமேன், ஆமேன். அப்ப இன்றைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார். சில நினைச்சிருக்கலாம், நான் எப்படியாச்சும் இந்த ஜீவியத்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறலாம் நினைக்கிறேன், ஆனா ஏதோ ஒரு தடை வந்துடுது. இனி அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போறாரு, உடைக்க போகிறார். நீங்க எழும்பி உங்க ஜீவியத்தை கட்டி எழுப்ப போறீங்க. ஆமென். நீங்க சில பார்த்தோன்னே சொன்னோம், இந்த சிஸ்டரா இப்படி ஜெபிக்கிறாங்களே, எப்படி உங்களுக்கு மாற்றம்? அவங்க பார்த்து சொல்றது கூடாது, கர்த்தர் உங்களை பார்த்து நல்ல ஒரு சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தை கட்டி தீரு மட்டும் கர்த்தரோடு கூட இருப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கொடுப்பா. எதுக்குங்க பயப்படுறீங்கன்னு சொல்லுங்க, எதுக்குங்க கலங்குறீங்க, எதுக்குங்க கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க? எதையும் சிந்திக்காதீங்க, அதை முடித்து தீரு மட்டும் கர்த்தர் உன் கரத்தை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தமா நீங்க எடுத்துக்கொண்டு செல்லுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவா. நாம் கட்ட ஆரம்பித்திருக்கிறோம், நீங்களும் என்ன செய்திருக்கிறோம், பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறோம், கட்டி கொண்டே இருக்கோம். எது மேல? கண்மலையா கிறிஸ்து இயேசுவின் மேல் நீங்கள் நான் என்ன செய்யணும், அந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சில ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க, சிலர் என்ன எடுத்திருக்கிறீங்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியம் கட்டுவதற்கு சில ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க. வீடு கட்டுறதுக்கு சில ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க, பேஸ்மெண்ட் போட்டிருக்கிறீங்க. சிலர் திருமண காரியத்துக்கு என்று சில அங்கேயும் சில மாப்பிள்ளையும் பெண்ணையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சிலர் வேலைக்காக என்ன செய்திருக்கிறீங்க, அப்ளிகேஷன் கொடுத்துருக்கிறீங்க. சிலர் வேலை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க, ஸ்டெப் எடுத்திருக்கிறீங்க, எடுத்துட்டீங்க. ஆனா கர்த்தரோடு கூட இருப்பார். உனக்கு அதுல ஒரு ஜெயம் உண்டாகும், அதுக்கு வாசல் திறக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம், இது கிடைக்குமா, எனக்கு போய் கிடைக்குமா, இவ்வளவு காசு கொடுக்கணும்னு சொல்றாங்களே, காசு கொடுக்காம கர்த்தருக்கு வேலை கொடுப்பார். விசுவாசம் இருந்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். சொல்றீங்க, ஆனா காண்றீங்களா? இல்ல, கொஞ்சம் ஒரு 50 கொஞ்சம் கொடுத்தா உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இல்லைங்க, நீங்க தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க, நீங்க எழும்புங்க, கர்த்தர் வேலையெல்லாம் தானாய் கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. நற்கிரியைகளை கர்த்தர் நமக்குள்ள ஆரம்பித்திருக்கிறார். என்ன நல்ல நற்கிரியைகளை, நல்ல வேலைகளை சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆனா எத்தனையோ பேருடைய வேலை முடித்து அவர்கள் தேவ சமூகத்துக்கு போயிட்டாங்க. நம்முடைய வேலை இன்னும், சொல்லுங்க, நம்முடைய வேலை இன்னும். அவங்களுடைய ஜீவியெல்லாம் நல்ல முறையில் கட்டி எழுப்பி அவங்க தேவ சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க.
ஆனால் நாம ஆண்டவர் நமக்கு கிருபையா நாட்கள் கொடுத்துருக்கான்னு சொன்னால் இந்த ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவர் நாட்களை தேவன் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயாச்சு சொல்லுங்க, போடுங்க ஒரு அல்லேலூயா. ஆமே. நம்முடைய வேலை இன்னும் முடியலங்க, இன்னும் வேலை முடியல. எல்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஞானம் சேர்ந்துட்டேன், ராபோஜனம் பட்டுட்டேன், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு, அப்படியே கூண்டோட பரலோகம் போயிடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துடாதீங்க. இந்த சபைக்கு வந்துட்டு எல்லாமே ஆண்டவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் எதையுமே கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நாம நேர்த்தியா உண்மையா இருந்தால் தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை எண்ணி ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். எதற்காக? கட்டி எழுப்பப்படணும். என் பிள்ளை, என்னுடைய மகன், என் மகள் தேவாலயமாக அவனுடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்படும்படியா ஒவ்வொரு நாளும் கிருபையினால் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு? என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அந்த வேலை முடியும் வரை கர்த்தர் என்னோடு கூட இருக்க போகிறார். வேதத்துல பாத்தீங்கன்னா சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். கர்த்தர் என்னையும் கூட கட்டி முடிப்பார் என்று நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வாழ்க்கையும் கூட கட்டி முடிப்பார் என்று விசுவாசிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட சும்மா வரல. எங்க போனாலும் உங்க பின்னாடியே வரணும்னு ஆண்டவர் நினைக்கல. நீ எங்க போனாலும் ஆண்டவர் என் பின்னாடியே வாங்க ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு நினைக்கல. எங்க போனாலும் சும்மா உங்க பின்னாடி வந்து வரல. எல்லா இடத்துக்கும் சும்மா அவர் வந்துட்டு இருக்க மாட்டார். எதற்காக வராருன்னா, நம்ம கூட இவருடைய ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழுப்பப்படும்படியா தான் ஆண்டவர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ அங்க போய் உட்காந்து படம் பார்க்கறதுக்கு ஆண்டவர் எங்க அப்பா அம்மா என்ன பார்த்துடக்கூடாது, யாரும் என்ன பார்த்துடக்கூடாது, இங்கே கொஞ்சம் புகை விட்டுட்டு போனால் என்னை யாரும் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லி டீ கடையில் மறைந்து இருக்கிறதுக்கு கர்த்தர் கூட அந்த ஜெபத்திற்கு அந்த பதில் தர மாட்டார். அல்லேலூயா. அங்கே வந்து பாக்கு போட்டு இங்கே வந்து வாய்க்கு பிடிச்சிட்டு வந்து சர்ச்சில் உட்காரதுக்கு உன்னை ஆண்டவரே வாய்க்கு பிடிக்கும் போது யாரும் என்ன பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. இப்படி தான் வந்து அவர் பையன் கிட்ட வந்து பேசினான். ஒரே பான் பராக் நாத்தம். இப்படி நினைக்கிறாங்க நிறைய பேருடைய என்னன்னா, ஆண்டவர் எங்கே போனாலும் என் கூட வந்துடணும். காலேஜில் இருந்தால் எங்கள் அப்பா அம்மா என்னை பார்த்துருக்கூடாது, எங்கே வேணால் போகலாம், ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் வரணும்னு நினைக்கிறேன். இல்லை, அதற்கெல்லாம் கர்த்தர் கண்டிப்பாக வரவே உன் ஜீவியம் கட்டி எழுமணும். அதற்காக தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? உங்கள் பின்னாடி சுற்றிட்டே வருகிறார். உங்கள் கூடயே அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த வேலை முடிகிற வரையிலும் கர்த்தர் கூட இருப்பார். எப்படி முடியுதுன்னு பார்ப்பார் ஆண்டவர். பார்க்குறதா இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சாரு. ஆதியாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்றது வாசிங்க. எல்லாவற்றையும் பார்த்து நன்றா இருக்குன்னு சொல்லி ஆண்டவன் உன்னுடைய வாழ்க்கையை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. போதும். என்ன சொல்றார் ஆண்டவர்? எல்லாவற்றையும் சிருஷ்டிச்சார் ஆண்டவர். ஆதியாகமத்தில் நீங்க பார்த்து எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிச்சார். கடைசி சொல்றாரு, அவர் அப்படியே பார்க்குறாரு, எல்லாம் கையை கட்டிட்டு இப்படி பார்க்குறாரு. அப்பா நல்லா இருக்குன்னு சொல்லி நன்றா இருக்கிறது என்று சொல்றாரு ஆண்டவர். அப்ப உங்களை குறித்து ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றோம்? நல்லா இருக்கிறான் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளை எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, நன்றா இருக்கிறாங்க என்று சொல்லி கர்த்தர் உங்களை குறித்து என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க. அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? இந்த தேவாலயம் கட்டப்பட்டு கர்த்தர் சாட்சி கொடுக்கணும் உங்களை குறித்து. உங்க ஊழியக்காரோ, உங்களுடைய சபையில் இருக்கிற நண்பரோ, உற்றா உறவினரோ, அவங்க இவங்கெல்லாம் இல்லை, தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவனோடு எப்படி இருந்தார்? சாலமனோடு 28ஆம் அதிகாரம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி கேட்போம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், இதுதான் முக்கியங்க, நீங்க உங்க பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. இப்ப என்ன யோசித்து கொண்டிருக்கிறீங்க? இவர் எப்படி முடிப்பாரு? எவ்வளவு சீக்கிரத்துல முடிப்பார்? நேரம் போய் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்றாரு? ஆராய்ந்து அறிகிறார். அதனால கவனமா கேளுங்க. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால், நீங்க அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். மூன்றாவதாக அவர் அவனோடு எப்படி இருந்தான்னு சொன்னால், அவர் உன் பிதாவின் தேவனாக உன்னோடு கூட இருக்க போகிறார். ஆமென். நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்மோடு கூட இருக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் அந்த தேவன்? அவர் தான் உன் பிதாவின் தேவன். அந்த பிதாவின் தேவனை உன்னோடு கூட இருக்கிறார். அதை நீ அறிந்து கொண்டு தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது உத்தம இருதயத்தோடும்
உற்சாக மனதோடு கர்த்தரை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். இங்கே வந்துட்டு உட்கார்ந்துட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு கண்டதையும் மனசில் வச்சுட்டு புலம்பிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாது. இந்த ஜீவியம் ஒரு காலம் தேவாலயமாக கட்டி எழுப்ப முடியவே முடியாது. பலவிதமான கசப்புகளும் பலவிதமான வைராக்கியங்களும் பொறாமைகளும் எரிச்சல்களும் வைத்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே அப்படியே சும்மா உட்காந்துட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் வளரணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போவீங்க? பரலோகத்தை நீங்கள் போக முடியும். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னதான் வேத வசனத்தில் கரைச்சி குடித்து தேறினவளாக இருந்தாலும் இந்த வசனத்தின்படி நடக்கலைன்னு நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை தோற்றங்களெல்லாம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஆராய்ந்து நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய முற்பிதாக்களோடு கூட இருந்தவர் இப்போதும் நம்மோடு கூட இருக்க போகிறார். அல்லேலூயா. இந்த சபை ஒரு விசேஷமான ஒரு சபையா இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். சாட்சி கேட்டீங்களே, அப்பா இல்லை எனக்கு, ஆனால் இந்த சபை எனக்கு எப்படிப்பட்டதா இருக்குது? அப்பாவும் அம்மாவும் தகப்பனும் தாயுமாக இந்த சபை எனக்கு இருக்கிறது. ஏன்னா அவங்க ஐக்கியமாக இருக்கிறாங்க பின்னாடி வர அந்த காரியங்களுக்கெல்லாம். இந்த சபை ஒரு விசேஷமான சபை. ஏதோ ஒன்று இந்த சபை கிருஷ்ணகிரி பகுதியில் அருமையான பரிசுத்தவான் ஸ்தாபிக்கணும், இதை கட்டணும், இங்கே ஊழியம் செய்யணும்னு அவர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகலை. இந்த சபை பின்னாடி நீங்கள் திரும்பி பாருங்கள். கடந்த காரியங்களை கடந்த ஆண்டு கடந்த வருஷம் 10-15 வருஷத்துக்கு முன்பதாக பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சபை முற்பிதாக்களின் சத்தியத்துக்காக வாழ்ந்துட்டு மாதிரிகளை வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏதோ இந்த சபை கிருஷ்ணகிரியில் செயின்ட் மெடிக்கல் சர்ச்சை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கப்படலை. முற்பிதாக்கள் சில சத்தியங்களை வைத்து அவளுக்கு தரிசனத்தை கொடுத்து தான் இந்த சபை என்ன பண்ணிருக்குது? ஸ்தாபிக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். இது கர்த்தருடைய சபை. இது ஒரு சங்கமாக செயல்படுகிற ஒரு தேவனுடைய சபை. அல்லேலூயா. அந்த ஒரு பரிசுத்தவான் இந்த இடத்துல ஒரு சபையை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார். யார் அந்த பரிசுத்தவான்? எங்கள் அப்பா அவரோடு கூட தான் இருந்தார். பாஸ்டர் நல்லையா ஆரோன் அவர்கள் தான் இந்த சபையை ஸ்தாபித்தார். அவர் ஏதோ ஒரு தரிசனத்தோடு இந்த சபையை இங்கே ஸ்தாபித்திருக்கிறார். இங்கே எப்படியாகிலும் ஊழியம் கட்டப்படணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அநேக விசுவாசிகள் தேவனுக்கு திரும்பி வரணும், அநேக ஜனங்கள் இந்த சபைக்கு ஓடி கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அந்த தரிசனத்தோடு தான் இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய தேவன் யாரு? பிதாக்களுடைய தேவன். ஆமென். அவருடைய தேவன் தான் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த பரிசுத்தவான் தான் எனக்கு பேர் வைத்தது. ஆமென். எனக்கு ஜான் பால் அவர் தான் பேர் வச்சார். எங்கள் அம்மா தான் சொல்லி இது பண்ணாங்க. பாலின் ஜெபா அவரு தான் எங்களுக்கு பேர் வைத்தார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு என்வலப் கவரில் ஒரு 5 மேரிகோல்டு பிஸ்கெட் போட்டு மீட்டிங் முடிஞ்சால் அந்த கவரில் கொடுப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அவர் என்னை தூக்கி எடுத்து ஜெபம் பண்ணி தான் பேர் வைத்தார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் குமாரனே, உன் பிதாக்களின் தேவனோடு கூட இருக்க போகிறார். என் பிதாக்களின் தேவன் எங்கள் அப்பாவோட கூட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு, உங்களோட கூட இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறீங்களா? இந்த முற்பிதாக்களை நடத்துகிறதான தேவன் தான் இன்றைக்கும் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நான் மேலே இருக்கிறத சொல்லலை, நீங்கள் அங்கே போயிடாதீங்க. நம்முடைய ஜீவியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அவர் நாம் என்ன செய்ய வேண்டுமா? உத்தமமாக இருதயத்தோடு உற்சாக மனதோடு இந்த ரெண்டையும் நம்ம இழந்து போயிடவே கூடாது. எல்லா இருதயங்களையும் கர்த்தர் செய்கிறாரு. எல்லா இருதயங்களையும் என்ன சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, எல்லா இருதயங்களையும். நீங்க மனசுல இப்ப என்ன நினைக்கிறீங்க கூட கர்த்தருக்கு தெரியும். நீங்க மனசுல இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ குக்கர்ல மட்டனை வேக வச்சுட்டு குழஞ்சு போருமோன்னு கூட நினைச்சிருக்கலாம். இல்லை இவர் எப்போ முடிப்பாருன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இவர்கிட்ட கொடுத்தா நேரத்தை ரொம்ப நேரம் எடுத்துருவார்னு சிலர் யோசிக்கிற. எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறார். ஒருத்தரை பார்த்தாலே நீங்கள் இருதயத்தில் சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதெல்லாம் யார் ரெக்கார்ட் பண்ணுறா? ஞாபக புஸ்தக அந்த இதில் எல்லாமே ஆண்டவர் செய்கிறாரு. பார்க்கறதுக்கு நல்லா சிரிச்சுட்டு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. ஏமாந்து போயிடாதீங்க. ஏமாந்து ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க. பின்னாடி என்னெல்லாம் பேசுகிறாங்க நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. என்ன நோக்கத்தோடு இந்த தேவ சபைக்கு நீ வந்திருக்க என்பது கர்த்தருக்கு தெரியும். என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் பாஸ்டர். எப்போ? சபைக்கு வரதில்லை, ஆராதனைக்கு வரதில்லை, எந்த ஜபத்துக்கும் வரதில்லை, ஃபோட்டோ எடுத்து நீட்டுறது. எப்படி ஆச்சு? என் பையனுக்கு ஒரு பொண்ணை பாரு. எங்கே போகிறார் அவர்? பாஸ்டர் மட்டும் சொன்ன ஒரே ஒரு காரியம், யாருக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஒரு பையனையோ பொண்ணை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க படுற பாட்டு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா.
நீங்களே போய் தேடுங்க, ஜெபம் பண்ணி தேடுங்க, கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நல்ல முறையில் ஃபர்ஸ்ட் நீங்கள் தானே பார்த்து கொடுத்தீங்க, ஃபர்ஸ்ட் நம்ம நீங்கள் தானே பார்த்தீங்க. கடைசியில் யார் மேலே பழி? அது எப்படி வந்தாலும் அதை நீ கட்டி எழுப்ப வேண்டியது உன்னுடைய கடமை. அல்லேலூயா. அதை வாயாடியாக இருந்தாலும் சரி, அதை சண்டைக்காரியான இருந்தாலும் சரி, அடிக்கிறோன்னாலும் சரி, உன்னுடைய ஜெபத்தினால எல்லாரும் என்ன செய்ய முடியும் சொல்லுங்களேன், அவர்களை மாற்ற முடியும். அப்படியே நல்லவங்களா கொண்டு வந்துட மாட்டார். ஆமாம் இல்லைங்களா? எப்படி வருவாங்க யாருக்கும் தெரியாது. சென்னையில் எனக்கு பொண்ணே வேணான்னு சொன்னேன், ஆனால் சென்னையிலேருந்து தான் கர்த்தர் பொண்ணு கொடுத்தார். நான் நல்லா இருக்கிறேன். உடனே யாரும் யோசிக்காது, ஓ ஏதோ சொல்ல வரா. நான் நல்லா இருக்கிறேங்க, நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. கன்னியாகுமரியில் பார்க்கலான்னாங்க, எங்கேயுமே வேண்டாம் எனக்கு. பெங்களூரில் எங்கேயும் வேண்டாம், எப்போ வருதான் வரட்டும். கடைசியில் அந்த பொண்ணு பாலின் கல்யாணத்துக்கே வந்திருக்கிறாங்க. வந்தது எனக்கு தெரியாது, போய் பார்த்து என்னை விசாரிச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் எங்கிருந்தாலும் கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். உன் பிதாக்களின் தேவன் என்ன செய்கிறார்? உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசம் இருக்கிறீங்க? இப்போ உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். சபைக்குள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க என்னெல்லாம் நினைத்து ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதையெல்லாம் நல்ல முறையில் கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். நீங்க அவரை தேடினா அவர் உங்களை விட மாட்டார். நீங்க அவரை விட்டுட்டீங்கன்னா, நீங்க அவளை மறந்துட்டீங்கன்னா, அவர் உங்களை என்றைக்குமே அப்ப இந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியாது. திருமணமோ வேலையோ படிப்போ எதுவுமே முடியாது. அப்படியே தள்ளி தள்ளி போகும். ஆண்டவரை மறந்துட்டீங்கன்னா அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். ஆமென். எனவேதான் இந்த தேவன் பிதாக்களின் தேவனாக நம்மோடு கூட இருக்க போகிறார். முதலாவதாக பிதாவா இருக்கிறார், அன்பா இருக்கிறார். இரண்டாவது கைவிடாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர். ஆமென். மூன்றாவது முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நினைவுகளையும் தோற்றங்களையும் ஆராய்ந்துகிற தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சாலமோனுக்கு கர்த்தர் தான் சொன்னார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் நம்ம கூட தான் பேசு. நான்காவதாக 1 நாளாகும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் இந்த ஜீவியத்தை ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? ஞானமாகவும் இருப்பாரு, உங்களை உணரவும் செய்வார். ஆமென். இந்த ஆலயம் கட்டப்படணும்னா, உங்க ஜீவியம் கட்டப்படணும்னா அவர் தான் நமக்கு ஞானமா இருக்கிறார். அந்த ஞானமாக கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். உங்கள் மேலும் கர்த்தர் தங்கி இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி ஞானமாகவும் உணர்வுள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் தங்கி இருப்பார். சாலமோனு கூட அதற்காக தான் ஜெபித்தார். இந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கு விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாருங்க என்று சொல்லி சாலமோன் ஆண்டவர் ஜெபித்து கொடுத்தார் இல்லைங்களா? கொடுத்தார். ஆமென். எனவேதான் இந்த கட்டடத்தை, இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 2 தேவை. ஆண்டவர் நமக்கு ஞானம் உணர்வும் தேவை நமக்கு தரப்போகிறார். அவன் ஞானமாகவும் நம்ம இடத்துல என்ன செய்கிறாரு? இந்த 2ஐயும் எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு தான் இதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவி நிறைவுதல் இருக்குது? இதே வருஷமா கேட்டு இருக்கணும், இதே வாரமா கேட்டு இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவி நிறைவுதல் இருந்தால் தான் உங்களுக்கு ஞானமும் அறிவும் இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? உங்க படிப்பறிவு இருக்கலாம், நல்ல புத்திசாலிகளாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் வேத ஞானம் வேத அறிவு அந்த உணர்வுகள்லாம் எங்கேருந்து கற்றுக்கொள்ள முடியும்? இந்த வேதாந்தத்தை இங்கே கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன் ஞானம்? ஞானமாய் நடக்க வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்குது. குடும்பத்தில், சபையில், பிள்ளைகளிடத்தில், வெளியில், வேலை செய்கிற இடத்துல, தொழிலில், வியாபாரத்தில் ஞானமாக நடந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எபேசியரில் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க. எபேசியர் 5:15-16 ஆனபடி நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல், நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நீங்க ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளுங்க என்று சொல்றாரு. அல்லேலூயா. எப்படி நடந்து கொள்ளணுமா? நம்ம எல்லாருமே ஞானமற்றவர்களைப் போல இல்லைங்க, ஞானமுள்ளவர்களாக நீங்க கவனமாய் நடக்கணும். நீங்க உணர்வுள்ளவர்களா இருந்து நடக்கணும். அப்பதான் இந்த ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட முடியும். ஆமென். பரிசுத்த ஆவியால் நிரம்பினாதான் இதை 2ஐயும் பெற்றுக்கொள்ள முடியும்.
இங்க கை தட்டுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இங்க கை தட்டுறதுக்கே கஷ்டப்படுறாங்க. கையெல்லாம் தட்ட மாட்டாங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸு கலைஞ்சிரும், சாரீ கலைஞ்சிரும், பேண்ட் ஷர்ட் கலைஞ்சிரும், மேக்கப் கலைஞ்சு போயிடும், முடி கலந்து போயிடும். இப்படியெல்லாம் இருக்குது சபையில் வந்து சில ஆட்கள்லாம். இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேச முடியும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும்? எப்படி தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்க முடியும்? தேவனுடைய காரியங்களை செய்ய முடியும்? எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், பிள்ளைகள் பெற்றோர்கள் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனாலும் இன்னும் பிள்ளைகள் எங்கே உட்கார்றாங்க? அடுத்த வரை யாரும் பின்னாடி உட்காரக்கூடாது சொல்லிட்டேன். பெற்றோர்கள் தான் சொல்லி முன்னாடி அனுப்பணும். பேரண்ட்ஸ் பக்கத்தில் பெற்றோர்கள் எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. சபையில் பிள்ளைகள் பெற்றோருக்கு முன்பதாக வந்து உட்காரணும். பெற்றோருக்கு பின்னாடியோ பெற்றோருக்கு மேலேயோ இப்போ உட்காரக்கூடாது. மேலே இருந்தவங்களும் அவங்களுக்கு அதை தான் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்படி தான் நாங்கள் வளர்ந்தோம். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி நீங்கள் சொல்லி வளர்க்கணும். கேட்க மாட்டாங்கன்னு சொன்னால் அன்பு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். நான் வாங்காத அடி நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. பெரியவங்களை சொல்ல, சிறு பிள்ளைகளை சொல்கிறேன். பைபிளில் அடித்து வளர்க்கணும்னு இருக்குது. அதுக்கு நீ இஷ்டப்பட்டு சாத்தக்கூடாது. ஆமேன். ஷேரன்ட்ட சொல்லியிருக்கிறேன், தலையிலையும் முதுகுலையும் தொடையிலையும் கில்லாத அடிக்காது. கையில் எங்கே அடிச்சுக்கோ, அடிச்சுதான் அப்புறம் அவ்வளோதான். ஆகவே பிள்ளைகளை எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிங்க. கண்ட இடத்துல அடித்து அப்புறம் அதே மயக்கம் போட்டு விழுந்து போயிடும். சிலர்லாம் மாடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறது. எதை எடுத்தாலும் கண்ணில் பெல்ட் எடுத்து அந்த மாதிரிலாம் அடிக்கவே கூடாது. பிரம்பெடுத்து அடிக்கணும்னு சொன்னோன்னே அடிச்சிடக்கூடாது. கண்டிப்பில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கணும். ஆமேன். பிற்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் ஆசீர்வாதமாக நல்லவங்களாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இப்போவே கண்டித்து அன்பாக நடத்துங்க. ஆமேன். அல்லேலூயா. அப்போ இங்கே ஞானமும் உணர்வும் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவை. எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ சபையில் நீங்கள் காத்திருக்கும் பொழுதோ, இல்லை வீடுகளில் காத்திருக்கும் பொழுதோ, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுதோ இந்த ஞானத்தையும் உணர்வையும் கத்த தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இல்லை என்று சொன்னால் இந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியாது. எல்லாருக்கும் ஞானம் தேவை. எனக்கு ஞானம் தேவை, எனக்கு உணர்வு தேவை. ஆமேன். ஞானமற்ற போய் நடக்க வேண்டாம், உணர்வு உள்ளவர்களாகவும் நடந்து கொள்ளணும். உணர்வு இருக்கா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அப்படி சிலர் கேட்பாங்க. உணர்வும் நமக்கு வேண்டும், ஞானமும் வேண்டும். இந்த ரெண்டும் நமக்கு தேவைங்க. எனவே தான் பரிசுத்த ஆவியினால் நிரம்ப தான் நமக்கு இந்த காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாருக்குள்ள நிறைவு வேண்டும். வாலிப பிள்ளைகளுக்கு நிறைவு வேண்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ள, எல்டர்ஸ்குள்ள, மூப்பர்மார்களுக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்குள்ள இருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாட்டிமார்களுக்கும் இருக்கணும். ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்தால் தாங்க ஞானமாக உணர்வாக சில காரியங்களை கட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக நீ எழும்பி காரியத்தை நீ எழுந்து கட்டு. ஆண்டவர் சொல்ற. ரெண்டாவது, நீ திடன் கொண்டது வேலையை நடப்பீங்கள். மூன்றாவது, உங்களை குறித்து கர்த்தர் ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கின்ற கடந்த வாரத்தில் பார்த்தோம். அப்புறம் முதலாவது ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? பிதாவாக இருக்கிறார். ரெண்டாவது எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நமக்கு எப்படி கைவிடாதாரா இருப்பார். கட்டி முடுக்கும் என்று கலங்காத திகையாத பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். மூன்றாவது எப்படி இருப்பார்? அவர் பிதாக்களின் தேவனாக, உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக கர்த்தர், முற்பிதாக்களோடு இருந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நான்காவதாக ஞானமாகவும் ஞானத்தையும் அறிவையும் உணர்த்துகிற தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஐந்தாவதாக 1:22 வேலை செய்யத்தக்க திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேளையிலும் நிபுணரானவர்களும் உன்னோடு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இங்கே இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது சாலமோனுக்கு சொன்ன ஆலயத்தை கட்டுப்பா. சாலமோன் இந்த ஆலயத்தை எடுத்து கட்டுவதற்கு அவனுக்கு யார் இருக்கிறா? அவனோடு கூட யாரெல்லாம் இருக்கிறா? திரளான சிற்பாசாரிகளும் தச்சரும் கல் தச்சரும் எந்த வேளையிலும் நிபுணர் உள்ளவர்களும் அவனோடு கூட இருக்கு. அவ்வளவு விசேஷமான நல்ல ஒரு ஆலயத்தை அவன் என்ன செய்து முடித்தான்? கட்டி முடித்தான். அதற்கு ஏற்ற நல்ல ஆட்கள் அவனோடு கூட இருந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் எல்லாம் திரளான ஆட்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆட்கள் இல்லைங்க, திரளான ஆட்கள் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவனோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. 2 நாளாகும் 2:7 வாசிக்கும் பொழுது, இப்போதும் என் தகப்பனாகிய தாவீது குறித்தவர்களும் என்னிடத்தில் யூதாவிலும் எருசலேமிலும் இருக்கிறவர்களுமாகிய நிபுணரோடு பொன்னிலும் வெள்ளியிலும், அங்க பாருங்க, பொன்னிலும் வெள்ளியிலும், வெண்கலத்திலும் இரும்பிலும் இரத்தாம்பர நூலிலும் சிவப்பு நூலிலும் இளநீல நூலிலும் வேலை செய்யத்தக்க நல்ல நிபுணனும்
கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய, நல்ல வேலை செய்யத்தக்கதாக கொத்து வேலை செய்ய அறிந்தவனுமாகிய ஒரு மனுஷனை என்னிடத்தில் அனுப்பும். ஒரு மனுஷன் என்னிடத்துல அனுப்பும். ஏன்? நல்ல விதத்துல இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதோ சும்மா சாதாரண ஒரு இடத்துல வேலை செய்யணும் கொடுத்து வீடை கட்டுப்பான்னு சொன்னா கட்டிடுவாரா? தெரியாது. முழிச்சிட்டு இருப்பாரு, முழிச்சிட்டு இருப்பார். கார்பெண்டரை கூட்டிட்டு வந்து டெயில்ஸ் ஒட்டுப்பான்னு சொன்னா ஒட்டுவாரா? ஒட்ட மாட்டார். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இரும்புல வெல்டிங் பண்றவனை கூட்டிட்டு வந்து மர வேலை செய்யணும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அந்தந்த வேலை யார் செய்யணுமோ அந்த வேலையை சரியா செய்தா அந்த ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:10 பவுல் அருமையா சொல்றார். என்ன சொல்றார் தெரியுங்களா? எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல, போதும், புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டு. யார் அது? பவுல், ஊழியக்காரன். அல்லேலூயா. ஒரு தேவ ஊழியக்காரன், அவன் ஒரு சிற்பாசாரியாக இருக்கிறார்கள். இந்த சபைக்கு யாரா இருக்கிறாங்க? சபைக்கு யாரா இருக்கிறாங்க? நானும் ஒரு சிற்பாசாரி, பாஸ்டரும். அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி, இப்ப தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் அவளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ஏதோ சும்மா கொண்டு வந்து இங்க நிக்க வைக்கல. ஏதோ சும்மா வந்து இவங்க வந்து பிரசங்கம் பண்ண கர்த்தர் அவளை தெரிந்து கொள்ளல. அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அபிஷேகித்து உங்களுக்கு கிருபையாக ஈவாக நல்ல ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கான்னு சொன்னால் உங்களுடைய ஜீவியம், உங்களுடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. எங்களுடைய ஜீவிய ஆலயம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் எங்களை கட்டி கொண்டிருக்கிறார், எங்களை கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறார். அதே போல நீங்களும் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் அதை கேட்டு உங்கள் ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இதில் முடியாதுன்னு சொன்னீங்கன்னா இங்கேயே உட்கார்ந்து கொண்டு தான் இருப்பீங்க. ஆமேன், ஆமேன். சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன்லாம் அப்படிலாம் பைபிளில் எங்கேயும் போடலை. சிறிய ஊழியக்காரனாகி தீமோத்தி இருக்குது, ஆமாவா இல்லைங்களா? இருக்குது, பரவாயில்ல. ஆனாலும் ஊழியக்காரர், எந்த ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாலும் சிலருக்கு வந்து அலர்ஜி ஆயிரும். இவன் பேசுறதெல்லாம் நம்ம கேட்கணுமா? நான் ஒன்றும் பேசலை, நான் எழுதிட்டு வந்தும் பேசலை. எனக்கு என்ன கொடுக்குறாரோ அதை நான் பேசுகிறேன். அது கேட்கறதும் கேட்காததும் உங்களுடைய இஷ்டம். என்னை ஏற்றுக்கொள்ளாத உங்களுடைய, என்னை பிடிக்கலாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, அதை குறித்து நான் கொஞ்சம் கூட இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை என்றதெல்லாம் அப்போ இருந்தது. இப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, இல்லாமே போயிடுச்சு. எப்படி போச்சு எனக்கு தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப என்ன சொல்லப்படுது? கல்லிலும் மரத்திலும் எந்த பொருட்களிலும் அவர் வேலை செய்கிறவர்கள். ஏதோ கொஞ்சம் கிருபை கொடுத்துருக்காரு எனக்கு, பாஸ்டர் கொஞ்சம் கிருபை. எந்த காரியத்திலும் செய்வதற்கு எங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்லலை, எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லலை. நான் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். ஏதோ ஒரு கிருபையினால ஏதோ காரியங்களை கற்றுக்கொண்டு உங்களோடு கூட நான் பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இவர்களும் கூட உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. யாரு? ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த ஜீவியம் கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பப்படும்படியாக தேவன் தன்னுடைய ஈவாய் ஊழியக்காரர்களை கர்த்தர் சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அவர்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்றீங்க? ஆமேன். Who are they? யார் அவர்கள்? அவர்கள் தான் கிறிஸ்துவின் ஈவா இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள். இப்படி இவர்கள் மூலமாக தான் சபை பக்தி விருத்தி அடைகிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இவர்கள் மூலமாக தாங்க சபை பக்தி விருத்தி அடைந்து தேவ ஆலயமாக உங்கள் ஜீவியம் கட்டி எழுப்பப்பட முடியும். இவர்கள் இல்லாமல் நீங்க எதையுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்ப இந்த 5 விதமான ஆட்களை கொண்டுதான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கட்டி ஆண்டவர் எழுப்புகிறார். போதகர்கள், சுவிசேஷர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், இப்படி அநேகர் இவர்களை தான் கட்டி எழுப்புகிறார். இவர்களுக்குள்ள நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவ சபை அவங்க ஒரு குடும்பமா இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சொல்லும் போது. ஆனா இந்த 5 விதமான ஊழியர்கள், ஒரு ஊழியர்களுக்குள்ள ஒரு உபதேசம் இருக்குது. இந்த உபதேசம் பிரகாரமாக தான் இந்த ஆவிக்குரிய ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட முடியும். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. ஊழியக்காரத்தில் சிலருக்கு ஐக்கியமே இல்லை. நான் விரல் விட்டு தான் சொல்லுவேன், என் கூட ஐக்கியமா இருக்கிறாங்கன்னா. நிறைய பேர் வந்தோம் போனோம், இவனா அப்படின்னு போறது. பாஸ்டரா அவர் என்ன வந்த ஒரு வாரம் கேட்பாரு, மிரட்டுவார், திட்டுவார், அவ்வளவுதானே. அடுத்த வாரம் திருப்பி முகம். ஊழியக்காரருக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு தொடர்பு, ஐக்கியம் இருந்தாதாங்க வீட்டுக்காரனுக்கும் அந்த மேஸ்திரிக்கும் டைல்ஸ் ஓட்டுறவனுக்கும் சரியான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வீடு நல்லபடியாக கட்டி எழுப்பப்பட முடியும். ஆனால் இங்கே ஊழியக்கார, சிறிய ஊழியக்கார, பெரிய ஊழியக்காரர் தான். அவர்களுக்குள்ள உங்களை ஐக்கியம் இருந்தால் தான் அவங்க பேசுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும், அவங்க பேசுகிற சத்தியம் உங்களுக்கு புரியும், அவங்க பேசுகிற உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்பட முடியும்.
சில பேர் நல்லா ஊழியக்காரர் இருக்கலான்னு பார்க்குறாங்க. சில இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ் ஆகிட்டா அவ்வளோதான், நமக்கு மேலே தலைமையில் ஏறி உட்கார்ற ஆட்கள்லாம் இங்கே இல்லை, வெளியில் அப்படியாப்பட்ட ஆட்கள் இருக்கிறார்கள். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஊழிய காலத்தில் ஐக்கியம் இருக்குதா? உங்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஊழிய சபையில் உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்குது? சகோதரர்கள் ஐக்கியம் எப்படி இருக்குது? ஒன்றுமே இல்லை. சகோதர ஐக்கியம்லாம், சகோதரருடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? ஏதோ கொஞ்சம் இருக்குது. சகோதரர்களுடைய நீங்களே ஒரு பாஸ்டர் சொல்லி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சகோதரர் நீங்கள்லாம் ஒன்றாக பேசி இந்த நாளில் நான் உங்களை குற்றம் சொல்ல நினைக்காதீங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஆசைலாம் இருக்குது. இந்த சர்ச்சில் ஏன் சகோதரர் எழும்புறது இல்லை, ஏன் எழும்புறது எனக்கு தெரியல. ஆண்டவர்ட்டையும் காரணத்தை கேட்டேன், எனக்கு ஒன்றும் புரியல. வேலை இருக்குது, நல்லது தான், நீங்கள் நல்ல வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க, ஊழியத்தை கொடுங்க. வாரத்தில் ஒரு நாள் சகோதரர்லாம் ஒன்றாக கூடி சேர்ந்து ஜெபிக்கலாமே சபைக்காக. அப்போ ஊழியத்தை குறித்து பல விதமான குற்றச்சாட்டுகளை சொல்லக்கூடாது. ஊழியம் செய்யறதுல ஒன்றும் செய்யறதில்ல, ஊழியக்கார குடும்பத்தை பற்றியும் ஊழியக்காரனை பற்றி பேசுகிற வேலை தான் சில விசுவாசிகள் இருக்குது. ஆனால் சபையில் ஒரு ஐக்கியம் இல்லை, ஊழியத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை. அப்படி ஐக்கியம் இல்லைன்னா பேசவே கூடாது, அமைதியாக நம்ம இருந்துக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை, சபையில் சகோதரர்கள் ஒரு ஐக்கியம் வேண்டும், ஜெபம் வேண்டும், சகோதரிக்குள்ள ஒரு ஐக்கியம் வேண்டும், ஊழியக்காரருக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு ஐக்கியம், ஃபெல்லோஷிப் இருக்கணும். அப்போஸ்தலர் 2:42 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது இருக்குதாங்க சகோதரனே சகோதரியே. சிலருக்கெல்லாம் ராபோசனமே கிடையாது. சில விசுவாசிகளுக்கு ராபோசனம்லாம் கிடையாது. சில விசுவாசிக்கு ஞாயிறு ஆளாத காரணமே கிடையாது. முதல் ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் வந்து உட்கார்ந்துருது. ஒரு அப்போஸ்தலர் உபதேசத்தில் இருக்கிறது இல்லை, ஒரு அந்யோன்யத்தில் இருக்கிறது இல்லை, ஜெபம் இல்லை, வார நாட்கள் இருக்க ஒரு ஜெபத்திலும் பங்கு பெறல. ஆனால் நம்ம சொல்கிறோம் சியோன் குடும்பம். நீ சியோன் குடும்பமே இல்லை, ஒரு ஐக்கியமே இல்லை. சியோன் குடும்பத்தில் ஐக்கியமாக இருந்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு. இந்த உபதேசத்தில் நிற்கணும். ஒரு சபையில் ஒரு பிரச்சனை வந்தால் விசுவாசிகள் எல்லாம் வந்து நிற்கணும். ஒரு திருமணமா, ஒரு மரணமா, ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் சொன்னால் அதுக்கு வந்து நிற்கணும். ஆனால் என் குடும்பத்துக்கு பாஸ்டர் வரல, ஜான்பால் வரல, இந்த சகோதரன் வரல, அந்த சகோதரர் சொல்ல தெரியுது. நம்ம சபையில் ஐக்கியம் வந்தால் தானேங்க வருவாங்க. உண்மையாக இந்த சபையில் யாருக்குள்ள சரியான ஒரு ஐக்கியம் இல்லை. எனக்கு தெரியும், ஏதோ ஒரு சிலர் தான் நான் சொல்ல முடியும் ஐக்கியத்தோடு இருக்கிறாங்கன்னு. எங்களோடு ஒரு விசுவாசிகளோடு ஐக்கியமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும். ஜெபம் பண்ணுறதுல நீங்கள் உறுதியாக ஊழியக்காரரோடு நீங்கள் தரித்து ஐக்கியம் கொள்ள வேண்டும். அதற்கு தான் ஐக்கியம் சொல்கிறேன். அதுக்கு தான் ஐக்கியப்பட்டிருக்க சொல்கிறேன். ஏதோ உங்ககிட்ட இருக்கிறது பிடுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரல, உங்ககிட்ட இருந்து எதையாச்சும் பெற்றுக்கொள்றதுக்காக நான் வரல. நீங்களும் நானும் ஐக்கியமாக இருந்து இந்த ஜீவியம் தேவாலயமாக உபதேசத்தின்படியாக தேவ வசனத்தின்படியாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் எங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக தான் உங்களுக்கு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இங்கே கவனி, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கவனிங்க. வயிற்று வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு சொல்லிட்டு சர்ச்சை முடிச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் உண்மையாகவே வயிறு வலி வந்துடும். எக்ஸாம் எடுக்குது, நாளைக்கு படிக்கணும் பண்ண ஃபெயில் ஆயிடுவேன். உனக்கு நல்ல சண்டே ஸ்கூல் டீச்சர், நல்ல ஹெட் மாஸ்டர் உங்களுக்கு பாடுபட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸில் ஒரு ஐக்கியம் இருக்கணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும். அல்லேலூயா. வாலிபர்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும், மூப்பர்மார்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கணும், பாட்டிமார்களே உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் இருக்கணும். இதெல்லாம் ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் இந்த தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. வாலிபர்களுக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். கூட்டத்துக்கு வந்து வான்னு சொல்லிட்டு நான் உட்காந்து கொண்டு இருக்கணும். இனிமேல்லாம் வாலிபர் கூட்டத்தை யாரையும் நான் கூப்பிட மாட்டேன். வாலிபர் கூட்டம் இருந்தீங்கன்னா வாங்க, எத்தனை பேர் வராங்களோ டக்குன்னு ஆரம்பித்து டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். பெற்றோர்கள் தான் காரணம். நீ எந்த அளவுக்கு கர்த்தரை முக்கியப்படுத்துறியோ அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வார், கனப்படுத்துவார். நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தப்பா? நான் பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க. நானாக பேசலை, கர்த்தர் தான் பேசுகிறார். அல்லேலூயா. நாங்களாம் அப்படி தான் வளர்க்கப்பட்டோம். அதன்படி தான் உங்கள் பிள்ளைகளை ஐக்கியத்துக்குள்ள, சபையின் ஐக்கியத்துக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. நீங்கள் சபையில் ஐக்கியப்படுங்க. அல்லேலூயா. சிலருக்கு இதெல்லாம் புரியறதே கிடையாது. ஏதோ வந்தோம் போனோம் காணிக்கை செலுத்தணும். யாருக்கு வேணும் உங்கள் காணிக்கை? கர்த்தர் அங்கீகரிப்பார் நினைக்கிறீங்களா? நான் அங்கீகரிக்க மாட்டார். எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டோம், வந்துட்டோம், பாஸ்டர் பார்த்துட்டார், சோத்திரம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. சிலர் ஐக்கியம் இல்லை, காரணம் பாஸ்டர் எங்கள் மேலே கோவப்படுறாரு. ஏன் கோவப்படுறாரு? நான் ஏன் கோவப்படுறேன்? எதுக்காக கோவப்படுறோம்? வாரம் ஃபுல்லாக உட்கார்ந்து மண்டையை பிரிச்சுட்டு, ஆண்டவரே இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு பிரசங்கத்துக்கு வசனத்தை கொடுங்க, இந்த வாரம் பாட்டு ஆராதனை நல்ல ஒரு பாடலை சபைக்கு ஆராதனைக்கு கொடுங்க, வர்ஷிப்புக்கு நல்ல வசனத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு மண்டையை பிரிச்சுட்டு உட்காந்துட்டு உங்கள் இடத்துல உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் வர்றது 10:45 11 மணிக்கு. அப்போ பாஸ்டருக்கு நல்லா சிரிச்சிட்டு இருப்பாரா, வாங்க சகோதரனே வா உட்காரு, சகோதரியே உட்காரு, வாலிப தம்பியை வா பக்கத்தில் இருக்கிற, உனக்கு நேரம் வரல, சிரிச்சிட்டு சொல்லுவாரா? அப்படியா சொல்கிறாரு?
ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிச்சுட்டே இருப்பாரா? எதுக்கு பாஸ்டர் கடிஞ்சு கொள்றாரு, எதுக்கு நாங்கள் கோவப்படுறோம், எதுக்குமே நீங்கள். ஆனால் சர்ச்சை முடிஞ்ச உடனே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்லணும். அப்படிலாம் நான் நினைக்கிறீங்க. கோவப்படுத்துறது யார் எங்களை? நீங்கள் நல்லா வந்து உட்காந்துட்டு போயிடுறீங்க. ஆனால் நாங்கள் உட்காந்துட்டு என்ன பாட்டு கொடுக்கணும் ஆண்டவரே? ஏதோ சும்மா பாட்டு பாடிட்டு வந்து நாங்கள் வாசிக்கல, ஏதோ ஆராதனை ஏதோ வர பாட்டெலாம் பாட்டு எடுத்து விடலை. என்ன பாட்டு ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்களுடைய ஐக்கியம் சரியான விதத்தில் இருக்கணும். அப்போஸ்தலர் 18:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 18:7. இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒரு தேவனுடைய வீட்டிற்கு வந்தான். ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாய் இருந்தது. கவனிங்க, என்ன கவனிங்க. இங்கே அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகி யுஸ்து என்னும் பேருள்ள தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், யுஸ்து ஒரு மனிதன் ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவனுடைய வீடு எங்க இருக்குதுங்க? ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருந்தது. கவனிங்க, எவ்வளவு க்ளோஸா இருக்கு பாத்தீங்களா? என்னது? அவனுடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அவ்வளவு ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியத்துக்குள்ள அவன் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பவுலுடைய ஊழியங்களிலே பவுலும் அவரோடு சார்ந்தவர்கள் வந்த பொழுதுதான் நடந்ததான ஒரு காரியத்தை தான் நீங்க எழுதுகிறார். அவனுடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. தேவனுடைய வீட்டுக்கும் உங்க வீட்டுக்கும் நிறைய சம்பந்தம் பட்டிருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். உங்க குடும்பம், ரெண்டாவது தேவனுடைய கூடாரம். இந்த ரெண்டுமே நமக்கு என்னங்க? இந்த ரெண்டுமே நமக்கு முக்கியம். உங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்பத்தை கவனிங்க, குடும்பத்தை நல்ல வேண்டியெல்லாம் கொடுங்க. ரெண்டாவது உங்க தேவனுடைய கூடாரம் கவனிங்க. உங்க வீடு, உன்னுடைய வீடு உங்க சபையை விட்டு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குது, எவ்வளவு தூரத்தில் இருக்குது உங்க வீடுங்க. கவனிங்க, உங்க வீடு சபையை விட்டு எவ்வளவு தூரமா இருக்குது? 10 கிலோமீட்டரா? 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கேட்கல. ஆவிக்குரிய விதத்தில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். நான் பேசுறது ஆவிக்குரிய டிஸ்டன்ஸ். நான் எத்தனை கிலோமீட்டர்னு வரணும்னு நான் கேட்கல. 20 கிலோமீட்டரோ 30, அதை பற்றி நான் கேட்கல. ஆவிக்குரிய டிஸ்டன்ஸை குறித்து நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. உங்க குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம் ரொம்ப தூரமா இருக்குதா இல்ல கிட்ட இருக்குதான்னு நீங்க உங்களை யோசிச்சு பார்த்து கொள்ளுங்க. சபையில எவ்வளவு வேலை இருக்குது, சபையில எவ்வளவு ஊழியங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பாஸ்டரே எடுத்து செய்யணும், அவரே விறகு பற்றி வைக்கணும், அவரே பெருக்கணும், அவரே அவர் செஞ்சார். நான் பார்த்தேன் என் கண்ணால். இப்போ இல்லை, இப்பெல்லாம் சமையலில் உட்காந்துக்கிறேன். அவருக்கு உட்காரணும் நாங்கள் அவசியமா இல்லை. சபைக்குள்ள ஒரு ஐக்கியம் தான் தானே எல்லாத்தையும் நீங்கள் ஈடுபட முடியும். ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கிறோம். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. இங்க பாருங்க சொல்றாரு, அவருடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததா இருக்கிறது. ஐக்கியம் கிட்ட இருந்துச்சுன்னா, உங்க ஐக்கியம் கிட்ட இருந்துச்சுன்னா அது மிக பெரிதான பாதுகாப்பை உங்க சொந்த குடும்பத்துக்கு அது தருகிறது. நீங்க சபையை விட்டு ஒரு ஐக்கியம் இல்லாம எனக்கு ஐக்கியம்லாம் தேவையே இல்லை, வந்தா போதும், கொடுத்துறேன் போறேன், என்னை விட்டுருங்க பாஸ்டர், எந்த ஜெபத்துல பங்கு பெற முடியாது. இப்படிப்பட்ட ஐக்கியத்தில் இல்லாதவர்கள் ரொம்ப 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 கஷ்டம். ஆலயத்துக்கு அருகில் என் குடும்பத்தை நான் வைத்திருப்பேன் என்று சொன்னால் அது என் சொந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது, அது என் சொந்த பிள்ளைகளை அதை பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைங்கள்லாம் ஆலயத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க, சபைக்கு அனுப்பிச்சி விடுங்க, வேலை இருக்குது அதெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க நான் சொல்லலை. சரியான விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அவங்க இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன தெரியுங்களா, பிள்ளைகளை சபையின் ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டேன்றாங்க. என்னங்க, சபையில் ஐக்கியத்தில் கொண்டு வர மாட்டேறாங்க. என் பிள்ளை இங்கே நீ பக்கத்துல உட்காரு, அங்கே ஃப்ரண்ட்லலாம் நீ போகக்கூடாது, என் பக்கத்தில் நீ உட்காரு, அப்படியே உட்காந்துருவீங்க. அப்புறம் பிள்ளைகளை முன்னாடி அனுபவம் கற்றுக்கணும் பெற்றோர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை வளர நீங்கள் விடணும். ஆமேன். எப்படி? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர விடுறதுக்கு பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நல்ல ஆலோசனை கொடுக்கணும். அவங்க சபைக்குள்ளே கொண்டு வரணும். அந்த காலத்துலலாம் சபையில் இருக்கிற வாலிபர்கள் சபையில் இருப்பாங்க. விசுவாச பிள்ளைகள் பழைய சர்ச்சிலையும் சரி புது சர்ச்சில் இந்த ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சில நேரத்தில் இங்கே தங்கிடுவாங்க. அதுக்கு நம்ம ஓடி வந்து இங்கே தங்குன்னு சொல்லலை, பாஸ் சொல்லிட்டாரு வந்து தங்கிடுன்னு. தங்குனா வந்து தங்குங்க. எவ்வளோ வேலை இருக்குது பிரதர்ஸ்க்கு, சகோதரனுக்கு, வாலிப பசங்க எவ்வளோ பாய்படுற வேலை இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து ஐக்கியப்பட்டிருக்கோம். குடும்பமாக நீங்கள் வந்து இந்த ஊழியத்தை ஏதாவது ஒரு காரியத்தை, இந்த காரியத்தை நான் செய்கிறேன் பாஸ்டர்னு சொல்லி நீ குடும்பமாக வந்து நீங்கள் ஈடுபட வேண்டும். அல்லேலூயா. இதுதாங்க ஐக்கியம். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஆமென். அப்ப இந்த ஐக்கியம் நமக்குள் வளரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருக்குதா,
உங்கள் வீடு ஜெபாலயத்துக்கு அடுத்ததாக இருக்குதா, நெருங்கி இருக்குதா? யோசித்து பாருங்க. பிலீவர்ஸ், யூத், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே சபையோடு கூட நெருக்கமாக இருக்கிறீங்களா? ஐக்கியமாக இருக்கிறீங்களா? ஊழியக்காரோட ஐக்கியமாக இருக்கிறீங்களா? இல்லை சபை விட்டு தூரமாக இருக்கு. நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், நமக்குன்னு ஒரு பணிஸ்தலம் இருக்குது, நம்ம பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு என்ற ஒரு பணிஸ்தலம் இருக்குது, அவன் டியூஷன் போக வேண்டியதுக்கு ஒரு இடம் இருக்குது, ஒரு பணிஸ்தலம் இருக்குது, அந்த டியூஷன் போய் படிக்கிறதுக்கு அவனுக்கு நல்ல ஒரு டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு சில ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஃபுட்பாலோ டென்னிஸோ கிரிக்கெட்டோ இல்லை வேற என்ன இருக்குது, வாலிபாலோ ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த பிள்ளைகளுக்கு விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர்களை போய் ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்க்குறீங்க, டியூஷன் சென்டரில் சேர்க்குறீங்க. அந்த பிள்ளைகளுக்கும் அந்த டியூஷன் டீச்சருக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நெருக்கு இருந்தால் தான் அந்த பிள்ளை படித்து நல்லா வளரும், அது நல்ல மார்க் எடுக்கும். இல்லை டியூஷன் டீச்சரில் சேர்த்து விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் போய் நீங்கள் டியூஷனில் பங்கு பெற்றுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போய் சர்ச்சில் பைபிள் தட்டி உட்காந்துட்டு ஃபுட்பால் கோச்சில் அவர் வருஷம் ஒரு 5 மணிக்கு நீ 7 மணி 8 மணிக்கு போய் அந்த கோச்சோட போயிருந்தா அவர் என்ன செய்வார்? திட்ட மாட்டாரா? அப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட உறவு ஐக்கியம் இல்லைன்னா நீங்கள் வந்து சரியான ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியாது. நீங்கள் உங்கள் படிப்பில் நீங்கள் முன்னேறி செல்ல முடியாது. இதெல்லாம் ஏன் முடியாது? சரியான ஒரு ஐக்கியம் அவரிடத்துல இல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எங்கே சேர்ந்தாலும் அவரிடத்துல ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் நீங்கள் வளர முடியும், நீங்கள் எழும்ப முடியும். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். சபையில் ஏதோ வந்துட்டு போன இல்லைங்க, ஒரு குடும்பமாக நம்ம இருக்கிறோம். ஒரு செய்தியை நான் போட்டால் என்னாச்சு பாஸ்டர் இப்படி இறந்துட்டாங்களா, என்னாச்சு ஒருத்தரை சிலர் கேட்டீங்க, ஆனால் வந்து பார்க்கலாமே, திருமணமா வந்து பார்க்கலாமே, ஆனால் ரிசப்ஷனில் சாப்பாடுறதுக்கு மட்டும் போய் உட்காந்துடுறாங்க. திருமணத்துக்கு நான் சொல்கிறது கரெக்டுன்னு ஆமாதானுங்க. அப்போ நம்முடைய ஐக்கியம் சரியான விதத்தில் இருக்கவே, நம்ம எங்கே சேர்க்கிறோமோ அங்கே ஒரு ஐக்கியம் இருந்தால் தான் நீங்களும் நானும் வளர முடியும். ஹல்லேலூயா. இப்போ சபையின் காரியங்களில் நீங்கள் இருந்து வளர வேண்டும் என்று சொன்னால், இந்த தேவாலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஊழியக்காரரோடும் சபையோடும் உங்களுக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. ஐக்கியம் இல்லைன்னா நீங்கள் வளர முடியாது. ஏதோ வந்தோம் போனோம் தான் இருப்பீங்க, உங்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றம் காணவே முடியாது. அப்போ எப்படி வந்தீங்களோ அப்படி தான் இருக்கிறீங்கன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இன்னும் ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலை, வரலன்னு தான் அர்த்தம். அப்போ வரலன்னா இன்றைக்கி உங்களுக்கு உணர்வுகள் இருந்தால் அந்த ஐக்கியத்தில் எப்படியாச்சும் ஜெபத்துலையும் இந்த வார நாட்கள் இருக்கிற கூட்டங்களிலும் பங்கு பெறணும். அந்த ஐக்கியத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் உங்கள் ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்ப கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பிள்ளைகளை சர்ச்சுக்குள்ளே கொண்டு வாங்க, சபைக்குள்ளே கொண்டு வாங்க, ஊழியத்துக்குள்ளே கொண்டு வாங்க, ஆராதனைக்குள்ளே வழி நடத்துங்க. உங்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, சபையை குறித்து உங்கள் ஐக்கியம் சரியான விதத்தில் உங்கள் பிள்ளைகள் இருந்துச்சுன்னா சபையினுடைய ஐக்கியத்தை பற்றி உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் எண்ணத்தை விதைக்கிறீங்க. பாஸ்டரை பற்றி தவறாக விதைக்கிறீங்களா, சபை குறித்து தவறான காரியங்களை விதைக்கிறீங்களா, இல்லை ஊழியக்காரமாவையோ என்னை குறித்தோ இல்லை சபையில் இருக்கிற மற்ற விசுவாசியை குறித்தோ உங்கள் பிள்ளைகளிடத்தில் என்ன விதைச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா, தவறான காரியத்தை விதைக்கிறீங்க. அந்த கண்ணோட்டத்தோடு தான் இந்த பிள்ளை வந்து இங்கே உட்காந்துட்டு கையை தட்டுறதில்ல, ஆராதிக்கிறதுல, ஒன்றும் செய்யறதில்ல, பெரியவங்கள மதிக்கிறது கிடையாது. யாருங்க? அந்த பிள்ளைகள். ஏன் பெற்றோர்கள் தவறான காரியத்தை சபை குறித்தும் சபையின் ஐக்கியத்தை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் தவறான விதைகளை விதைக்கிறதுனால தான் அது சின்ன வயதுலேருந்து பெரிய வயது வரைக்கும் அந்த கண்ணோட்டத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன விதைக்கிறீங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அந்த அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்படும் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக வெளிப்பிரகாரமாக கட்டப்பட்டு எழும்பலாம், படிப்பிலும் அந்த இதுலையும் எல்லா காரியத்திலையும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க கட்டப்பட்டு எழும்பவே முடியவே முடியாது. சபைக்கும் உங்களுக்கும் உள்ள நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை குறித்து உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல விதத்தில் அவங்க எடுத்து சொல்லணும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அப்போ நீங்கள் நல்ல காரியத்தை ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கை இருதயத்தில் விதைப்பின்னு சொன்னால் அந்த காரியம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஆமேன். உங்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் உள்ள உறவு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஆகவே இந்த சபையில் இருக்கிற ஐக்கியம், விசுவாசிகள் சபைக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமேன். நல்ல காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களும் சரி, சிறியவங்களுக்கு நல்ல காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெரியவர்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு எக்ஸாமா பாஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணிக்கப்பா அப்படின்னு தான் எங்களுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அதுதாங்க ஒரு ஐக்கியம். ஏதோ வந்து கூப்பிட்டாங்க, பாஸ்டர் வாங்க பாஸ்டர் சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போகிறதுக்குலாம் நாங்கள் வரல. உங்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம் ஒரு தொடர்பு இருக்கணும் தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமேன். எதோ பெற்றுக்கொள்ளணும் இல்லை, நீங்கள் எப்படியாவது நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட்டு அங்கே போய் சேர வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் கிருபையாக நாட்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு எக்ஸாமா ஜோம் பண்ணி பாஸ்டர் ஜோம் பண்ணு, இன்டர்வியூவா பாஸ்டர் ஜோம் பண்ணி, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு வந்து பாஸ்டர் வேலை கிடைக்கல. எப்படி கிடைக்கும் வேலை?
ஜெபமும் இல்லை, சபையும் இல்லை, ஐக்கியம் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே கிடைக்காது. ஐக்கியம் இல்லைன்னா ஒன்றுமே என்ன செய்யாது, கிடைக்காது. நல்ல காரியங்களே சொல்லி கொடுங்க. நீ ஜெபத்துக்கு போடா, சனிக்கிழமை ஜெபம் இருக்குது, உபவாச ஜெபத்துக்கு போடா. என்னால் வர முடியலையே, நீயாச்சும் போடா. 3 நாள் வெள்ளி சனியார் பாஸ்டர் ஜெபம் வச்சிருக்க, அடுத்த வாரம் நீ அந்த ஜெபத்தில் போய் சுத்திகரித்து கொள்ளுன்னு. நீங்களும் போகிறதில்ல, பிள்ளைகளும் போகிறதில்ல. வாலிப பிள்ளைகள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாலும் வரதில்லை. நீங்கள் வந்தான்னா வரலாட்டி எனக்கு என்ன, உங்களை ஆண்டவர் உயர்த்தணும்னா ஆசீர்வதிக்கணும்னா நீங்கள் வந்து ஜெபத்தில் பங்கு பெறுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உங்களை குறித்து நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமேன். ஊழியனா என்னன்னு சொல்லி கொடுங்க, சபை ஊழியனா என்னன்னு சொல்லி கொடுங்க, தசமவாதம் எப்படி கொடுக்கணும், ஊழியக்காரங்களுக்கு எப்படி என்ன செய்யணும், மிஷனரிமார்களுக்கு என்ன செய்யணும், நற்கிரிகள் எப்படி செய்யணும், யாருக்கெல்லாம் உதவி செய்யணும், ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விதத்தில் நம்ம உதவி செய்யணும், சிறு வயதுலேருந்து பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரும் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் நல்ல பெற்றோர்கள். ஆமேன், ஆமேன். அப்போ நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சபையில் ஒரு ஐக்கியத்தில் நம்ம வளர வேண்டும். நல்ல ஐக்கியத்தில் இருந்தால் இந்த ஊழியம் கட்டி எழுப்பப்படும். இந்த ஊழியம் இப்படியே இல்லை, இன்னும் கட்டி எழுப்புனா சகோதரிகள் ஒன்றாக எங்களோட இணைந்து ஐக்கியத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஊழியம் வல்லமையாக கட்டி எழுப்ப கர்த்தர் செய்வார். ஏன்னா பிதாக்களின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நல்ல ஐக்கியத்திலிருந்து நீங்கள் வளரணும். எத்தனை பேர் இந்த உபதேசத்தை நான் கைக்குள்ள தீர்மானித்திருக்கேன்னு சொல்ல முடியும்? சிலருக்கு இந்த உபதேசத்தெல்லாம் பிடிக்காது. ஆமேன். இந்த உபதேசத்தில் நல்ல ஐக்கியப்பட்டு வளர்ந்தீங்கன்னா உங்கள் ஜீவியம் தேவ ஆலயமாக கட்டி எழும்பும் என்பதை நான் நிச்சயத்தோடு நான் சொல்ல முடியும். ஆமேன். ஏன்னா தாவீது சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டி முடித்தான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நல்லா கட்டுவதற்கேற்ற எல்லாரும் அவனோடு கூட இருந்தாங்க. அதனால தான் இந்த ஜீவியம் தேவாலயமாக கட்டி எழுப்பப்பட்டது. ஆகவே உங்களுக்கு என்று நியாயமித்து வைத்திருக்கிற ஊழியக்காரர்களையும் நல்ல சத்தியம் பேசுகிற நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நீங்கள் ஐக்கியப்பட்டு அதன் பிரகாரமாக நீங்கள் வளர்ந்தால் நிச்சயமாகவே அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த ஜீவியத்தை கட்டி எழுப்பப்பட முடியும். இந்த தரிசனத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லுங்கள். இப்பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து இருப்போம். எழும்பி காரியத்தை நடப்பி வேலையை நடத்துங்கள். அதை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த 2 வாரத்திலையும் கர்த்தர் உன்னோடு கூட பேசியிருக்கிறார். இந்த தரிசனத்தோடு போங்க, இந்த தரிசனத்தோடு போங்க. இன்னும் நீங்கள் மாறாமல் இந்த இடத்த விட்டு போனீங்கன்னா நீங்கள் எழும்பவே முடியாது. கடந்த வாரத்தில் பார்த்தோம், நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ திடன் கொண்டு அதை நடப்பி திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். முதல் காரியம் உன்னை குறித்து முன் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனே நீ பாக்கியவனா இருந்து அதை கட்டுவ. ஏற்கனவே ஆண்டவர் சாலமோனுக்கு தாவீதை குறித்து சொன்னார், நீ அமைதியாக இரு, உன் சத்துருக்களெல்லாம் நான் விலக்கி போடுவேன், உனக்கு ஆறுதலையும் தருவேன், சமாதானத்தை தருவேன், சபையில் ஆறுதல் உண்டாகும், உன் நிமித்தமாக உன் குடும்பத்தில் உன் நிமித்தமாக ஆறுதலை கொடுப்பேன். இதை கட்டி முடிவுகள் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த நாளிலே கர்த்தர் எப்படி சாலமோன் கூட இருந்தார் என்று நாம் பார்த்தோம். ஒன்று, பிதாவாக இருப்பார், உங்களுக்கு அன்பாக இருப்பார். 2வது, அன்பையும் கண்டிப்பையும் அவர் கொடுப்பார். 2வது, கைவிடுதவராக இருப்பார். 3வது, முற்பிதாக்களின் தேவன், உள்ளங்களை ஆராய்ந்தருகிற தேவனாய் இவனோடு கூட இருப்பார். 4வது, ஞானத்தையும் அறிவி உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். 5வது, நல்ல ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். இந்த தரிசனத்தோடு இந்த இடத்த விட்டு கடந்து சொல்லுங்க, நான் எப்படியாவது எழுமணும் ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்க, இதை கட்டி முடிகிற வரையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அந்த விசுவாசத்தோடு, அந்த வாஞ்சையோடு, தாகத்தோடு என்னுடைய ஜீவியத்தை தேவாலயமாக கட்டி எழுப்பணும் என்ற அந்த வாஞ்சியோடு இருக்க தேவ பிள்ளை ஜெபிங்க. கர்த்தர் அதுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறந்து கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, ஒளி விளக்கும் அவரே, தேவனான தம் தலங்களின் தாகம் திட்டு சுத்த ஜீவநதியும் அவரே. எல்லாரும் தாகம் திட்டு சுத்த ஜீவநதியும் அவரே, தேவ ஆலயம் விளக்கும் அவரே, தேவ ஆலயமும் அவரே, விளக்கும் அவரே, சிவகாயம் ஜனங்களும் ஜீவநதியும் அவரே, சிவகாலித்தம் ஜனங்களின் ஆகம்பிக்கும் ஜீவநதியும் அவரே,
மனுஷரின் மத்தியில் தேவாதிலே வாசம் செய்கிறதே. இந்த மனுஷரின் மத்தியில் தேவாதிலே வாசம் செய்கிறதே. எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்குள் எழும்பு. எழும்படி கர்த்தர் எச்சரிக்கிறார். நீ எழுந்து காரியத்தை நடப்பி உன் தேவனாகிய கர்த்தனோடு இருப்பார். தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்கிற புத்தியை போட நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். பரலோக பிதா தகப்பனாயிருந்து நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அமைதியுள்ள புருஷன், சமாதானமுள்ள ஒரு அனுபவம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கெடுவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நன்றியறிதலுள்ளாய் இருங்கள். உங்கள் எல்லை எங்கும் சமாதானம். எந்த சத்துருக்களும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு ஜெயகரமான ஒரு ஜீவியம். எந்த நோக்கத்தோடு அழைத்தாரோ அதை எனக்குள்ளே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அன்புள்ள பிதா, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? தேவாலயத்தை கட்டி முடிப்பதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தை கட்டி முடிப்பதற்காக நம்முடைய பிரயாசங்கள், முயற்சிகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் ஒன்றும் வீண் விருதாக போகக்கூடாது. இன்னும் நாம் முன்னேறி செல்வோம். தேவாலயம் அவரே. இதோ மனுஷன் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். கண்ணீர் யாவையும் துடைப்பார். நம்மை ஆற்றி தேற்றி அரவணைத்து மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். குமாரனாய் கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.